குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் உங்கள் நட்ராஜ் டேக்கர்ஸ் ஆஃப் சப்செட் அட்மின் பேசுகிறேன். என்னுடைய வீடியோவை இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணிடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு படிப்பே வரல சார், ஆனால் வசதி வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, என்ன வேலைக்கு போகிறதுன்னு தெரியல, பையன் வளைய காலத்தனமாக இருக்கான், ஊரை சுற்றிட்டே இருக்கான், ஒரு வேலை வெட்டிக்கு போக மாட்டேங்கிறான், ஆனால் சம்பாதிக்கணும் ஒரு வெறி இருக்குது சார், அவனுக்கு என்ன வேலை சார் பார்க்கலான்னா, பையன் 10th முடிச்சானா பேசாமல் ஒரு வெல்டர் பண்ணுறதுக்கு சேர்த்து விட்டுங்க, இல்லை வெல்டர் ஐடி வெல்டருக்கு சேருங்க. ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம் பார்க்க வேண்டாம், வெல்டர் இருந்தால் நீ நல்ல சேல்ரி. வெல்டிங் பண்ணுறதுல ஒரு 6 மாதம் 1 வருஷம் பேசிக் வெல்டிங்கை கற்றுக்கிட்டான்னா அதுக்கடுத்து ஒரு இண்டஸ்ட்ரியலில் விட்டுருங்க. ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட், இந்த மாதிரி ரெஃபைனரி பிளான்ட்டில் விட்டாங்கன்னா இன்னும் நல்லா கற்றுக்கிடுவான். அதே டயத்தில் பையன் நீங்கள் சென்னையில் தூத்துக்குடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெரைன் கோர்ஸ்லாம் இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிடிசின்னு சொல்லுவாங்க, போஷீட்டு, இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா அவன் ஒரு ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்டு, ஷிப்பு, ரெஃபைனரி, இந்த மாதிரி பிளான்ட்டுக்கெலாம் நிறையா போகலாம். இன்றைக்கி வெல்டர் தாங்க நிறைய சம்பளம் சம்பாதிக்கிறாங்க. ஒரு பிஇ படித்தவனுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி வெல்டிங் பண்ணவன் அவ்வளோ தூரம் நிறையா சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா வெல்டரில் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு தான். அதே டயத்தில் உட்காந்துட்டு காசு நல்லா சம்பாதிக்கலாம். நீ வெளிநாட்டிலையும் போய் சம்பாதிக்கலாம். நாளைக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் ஒரு வெல்டிங் பண்ணுற போட்டாலும் மாதம் அசால்ட்டாக ஒரு 70,000 80,000 சம்பாதிச்சலாம். இந்த வெல்டிங் பண்ணுற போட்டவங்க எல்லாருமே அதே தான் சொல்கிறது. எல்லோரும் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனீங்கன்னா நிறைய அனுபவங்கள் வந்துடுது. வெல்டிங்லேயே டிக் இருக்குது, ஆர்க் இருக்குது, கவுசிங் இருக்குது, கிரைண்டிங் இருக்குது, அதே மாதிரி ஷிப்பிங்கில் வெல்டிங் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வெல்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் அப்படியே ப்ரொமோஷன் அடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவை முடிந்தளவுக்கு தமிழ் நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். பை.